الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد. قد قال الله تبارك وتعالى في كلامه المجيد: بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات سيجعل لهم الرحمن ودا. وقال صلى الله عليه وسلم: إذا أحب الله العبد نادى جبريل فقال: يا جبريل إني أحب فلانا فأحبه فيحبه جبريل إلى آخر الحديث. கணியத்திற்குரிய ஆரிஃபின் படேஷா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு இங்கு நடைபெறக்கூடிய இந்த பயான் மஜ்லிஸில் முன்னிலை வகிக்கக்கூடிய ஜமாத்தின் பொறுப்பாளர்களே, உலமா பெருமக்களே மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லோருக்கும் நான் முதற்கண் காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு முன்னால் பேசிய தலைவரும் சரி, ஹதரத்தவர்களும் சரி, தன்னுடைய மிக ஆழமான கவலைகளை பதிவு செய்திருக்கிறார்கள். கணியத்திற்குரிய ஒன்றை எனக்கு உண்மையிலேயே நான் தேர்ந்தெடுத்துக் கொண்ட தலைப்பு இஸ்லாத்தை மதிப்போம் என்பதாக நானாக ஆலோசனை கூறினேன். இந்த தலைப்பு பொருத்தமாக இருக்கும். காரணம், ஹதரத்தவர்கள் தங்களுடைய பயானுடைய அந்த சாராம்சமாக சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். இன்று இளைய தலைமுறைகள் எந்த திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள், அதோடு மட்டுமல்லாமல் ஒரு மாபெரும் சொத்தை நம் கையில் வைத்திருக்கக்கூடிய இஸ்லாம் என்ற மாபெரும் சொத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அதில் எவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறார்கள். இஸ்லாத்துடைய மகிமையை வேறு யாரும் சேர்ந்து உழைப்பதற்கு தேவையில்லை. சொந்த மார்க்கத்தினரே அந்த இஸ்லாத்துடைய மதிப்பை குடிதோண்டி புதைக்கக்கூடிய ஒரு அவல சூழலை பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இதை முன்வைத்துதான் ஒரு மாபெரும் சொத்தாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்துடைய மதிப்பை நாம் விளங்க வேண்டும் என்ற கோணத்தில் தான் நான் இந்த தலைப்பை ஆலோசனையாக கூறினேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய அண்டை நாட்டில் வாழ்ந்து மறைந்த ஒரு பெரிய மகான் மௌலானா சுல்ஃபிகார் சாஹிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு உரையில ரொம்ப அற்புதமான சில தகவல்களை சொல்கிறார்கள். நான் இந்த நேரத்தில் சில தகவல்களை மட்டும் தங்களுக்கு முன் சொல்ல ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் தஆலா ஒரு நியதியை ஏற்படுத்தி இருக்கிறார். உலகில் இரு பொருட்களை ஒட்டுவதற்கு மூன்றாவது ஒரு சாதனத்தை அல்லாஹ் உருவாக்குகிறார். உதாரணமாக, இரு பேப்பர்களை ஒட்டுவதென்றால் அதற்கு நாம் பசையை பயன்படுத்துவோம். இரு மரக்கட்டைகளை ஒட்டுவதற்கு நாம் ஃபெவிகால் பயன்படுத்துவோம். இரு கண்ணாடிகளை ஒட்டுவதற்கு நாம் சொல்யூஷனை பயன்படுத்துவோம். இரு இரும்புகளை ஒட்டுவதற்கு வெல்டிங் செய்யப்படுகிறது. இப்படியே இரு கிழிந்த ஆடைகளை நாம் ஒன்றிணைப்பதற்கு ஊசி நூலை பயன்படுத்துகிறோம். இப்படி உடைந்திருக்கக்கூடிய இரண்டு பொருட்களை ஒருங்கிணைப்பதற்கு மூன்றாவது ஒரு சாதனம் இருப்பதை போன்று கண்ணியத்திற்குரிய உள்ளே மக்களுடைய உள்ளங்களை எது இணைக்கிறது? இந்த கேள்வியை அதற்கு போன சுல்ஃபிகார் சாஹிப் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய ஒரு உரையில ரொம்ப ஆழமா பதிவு செய்றாங்க. ஒவ்வொரு பொருளையும் இணைப்பதற்கு வேறொன்று தேவைப்படுகிறது. ஒரு மரக்கட்டையை இணைப்பது என்றால் வேறொரு பொருள் தேவைப்படுகிறது, ஃபெவிகால் போன்று தேவைப்படுகிறது. இரும்பை இணைப்பது என்றால் வேறொரு வஸ்து தேவைப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய உள்ளே மனிதனுடைய உள்ளங்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு சக்தியை தான் அல்லாஹ் தஆலா இஸ்லாம் என்ற பெயரில் இந்த மக்களுக்கு அல்லாஹ் இறக்கி இருக்கிறார். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான்: அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், நான் இன்றைய தினம் என்னுடைய தீனை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன், என்னுடைய ஞானத்தை நான் உங்கள் மீது இறக்கிவிட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த நாளை, அந்த ஆயத்து இறங்கிய தினத்தை ஒரு யூதன் அவர் இவ்வளவு வருத்தத்தை பதிவு செய்யறாரு. இது போன்ற ஒரு வசனம் எங்கள் வேதத்தை அருளப்பட்டிருக்குமானால் அந்த நாளை நாங்கள் திருவிழாவாக கொண்டாடுவோம், அந்த நாளை ஈதாக நாங்கள் கொண்டாடுவோம். அவ்வளவு புனிதமிக்க ஒரு
வசனம் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறதுன்னு சொன்ன நேரத்துல நீங்கள் அந்த நாளை கொண்டாட மாட்டீர்களான்னு கேட்ட நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மாபெரும் ரப்புடைய பாக்கியம் அல்லாஹ் அந்த ஆயத்தையே ஒரு புனிதமான நாளில் தான், ஈதுடைய நாளில் தான் இறக்கினான் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காண்பித்தாங்க. கண்ணியத்துக்குரிய அந்த மாதிரி ஒரு மாபெரும் சொத்து என்னன்னா இஸ்லாம். உள்ளங்களை இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இஸ்லாம் இருக்கிறது. ஒரு நபருடைய உடல்ல கண் அதனுடைய வேலை தனியானது, கை அதனுடைய வேலை தனியானது, அவனுடைய உடல் பாகங்கள் ஒவ்வொன்றுடைய வேலை தனித்தனியானது. ஆனால் இந்த முழு உடலையும் இணைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உயிர். ஒரு காலில் முழு குத்துச்சுன்னா உயிர் இருக்கக்கூடிய மனிதனுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது. அவனுடைய கனமானது அந்த உள்ளை அப்புறப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறது. அந்த கால் உதவுகிறது, அவன் மருத்துவமனையை நோக்கி ஓடுகிறான். இப்படி எல்லாம் அந்த உடலுடைய எங்கோ படக்கூடிய ஒரு அந்த முள்ளுக்காக வேண்டி முழு உடலும் எப்போது இயக்கம் வருகிறது என்றால் உயிர் இருக்குமானால், அது போன்றுதான் இஸ்லாம் என்று ஒன்று இருக்குமானால் சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்கள், ஒரு குடும்பத்தில் தொடங்கி ஒரு சமூகத்துடைய கடைக்கோடியில் வாழக்கூடிய மனிதன் வரை அவர்களுக்கு ஒரு இணக்கம் இருக்கும். அவர் இஸ்லாத்தை பின்பற்றுபவராக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை ஏற்காத வேறு சகோதரர்களாக இருந்தாலும் சரி, எல்லா நபர்களுக்கு மத்தியில ஒரு இணக்கம் ஏற்படும். அந்த இணக்கத்தை அல்லாஹ் தஆலா இஸ்லாம் என்ற மாபெரும் அந்த சட்டதிட்டங்களை பின்பற்றுவதன் மூலம் வைத்திருக்கிறார். எனவேதான் இந்த கருத்தை ஆழமா பதிவு செய்யறாங்க. இன்னைக்கு சமூகத்துல பாக்குறோம் எத்தனை விரிசல்கள், எவ்வளவு பிளவுகள். ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு தந்தை என்ன சொல்றாருன்னா, பல நாளாக ஆயிடுச்சு என்னுடைய மகனோடு நான் ஒரே மேஜையில் அமர்ந்து, ஒரே உணவு மேஜையில் அமர்ந்து நான் சாப்பிட்டு பல நாட்கள் ஆயிடுச்சு. ஒரு தந்தை தன்னுடைய குடும்ப சூழலை பதிவு செய்கிறார். எத்தனையோ குடும்பங்கள் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பங்கள், ஆனால் அவர்கள் ஒரு சில்லறை பிரச்சனைகளுக்காக வேண்டி பிரிந்து போயிடுறாங்க. இன்னைக்கு உள்ளங்களுக்கு மத்தியில விரிசல் ஏற்பட்டு கொண்டே போகுது, நட்புகள் தூரமாகி கொண்டே போகுது. ஒரு மஹல்லாக்குள்ள அடிதடிகள் நாம் சொல்ல வார்த்தைகள் இல்லை. இந்த பிளவுகளுக்கான காரணம் என்ன? அல்லாஹ் எந்த தீனை உள்ளங்களை ஒட்டுவதற்காக இறக்கி இருக்கிறானோ அந்த தீனுடைய வாழ்க்கையிலிருந்து விலக விலக விரிசல்கள் ஏற்பட்டு கொண்டே போகும். ஒரு குடும்பத்துக்குள் தொடங்கிய இந்த யுத்தம் முழு உலகத்திலேயும் அது பரவ ஆரம்பிக்கும். மக்கள் மனிதர்களாக வாழ மாட்டார்கள், மக்கள் மிருகங்களாக சண்டையிட்டுக் கொள்வார்கள் சொல்லி சொல்றாங்க. எனவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய சொத்து தான் இஸ்லாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால மார்க்கத்துடைய சட்டதிட்டங்களை எவ்வளவு நாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவோமோ அந்த அளவு அல்லாஹ் உள்ளங்களுக்கு மத்தியில இணைப்பை ஏற்படுத்துவார். தீனுங்கிறது சாதாரணமானதல்ல. அல்லாஹ் இந்த தீனை மிக முக்கியமான ஒரு உயர்ந்த ஒரு பொருளாக அடியார்கள் வசம் அல்லாஹ் ஒப்படைக்கலாம். ஒரு சஹாபிட்ட கேட்டாங்கன்னா, உங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அன்பு எந்த அளவு இருக்குன்னு கேட்டாங்க. ஒரு தோழர்கிட்ட இவர் உமரதி எல்லாம் கேட்டாங்க, நீங்கள் உங்களுடைய தூதரை எவ்வாறு நேசிக்கிறீர்கள், இந்த தூதருடைய அன்பு உங்க உள்ளத்துல எவ்வளவு இருக்குன்னு சொல்லி அந்த சஹாபி உங்க நிமிடத்தில் புரிய வைத்தார்கள். ஒரு பாலைவன வெயில்ல ஒரு நபர் தாகித்து நாக்கு தள்ளி கொண்டிருக்கும் போது அவருக்கு குளிர்ந்த தண்ணீரின் பக்கம் எந்த அளவு நாட்டம் இருக்குமோ அதை விட பன்மடங்கு நாங்கள் எங்கள் தூதர் மீது நேசம் கொள்கிறோம். அவன் என்ன புரிய வைக்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய விருப்பம் அவங்களை நேசிக்கிறது. மார்க்கத்துடைய சட்டதிட்டங்களை நாம் மதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த அளவு ஒரு நெருக்கடியான பாலைவனத்துல வெயில்ல ஏங்கி கொண்டு இருக்கக்கூடிய நபர் தண்ணியை பார்த்தோம்னா எப்படி ஓடுறாரோ அது மாதிரி இந்த தீனுடைய சட்டதிட்டங்கள் அதை நாம நம்முடைய வாழ்க்கையில ஏங்கி அப்படி ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டோம் என்றால் அந்த தீன் நம்முடைய வாழ்க்கையில இணக்கத்தை ஏற்படுத்தும். சில நிகழ்வுகளை சொல்றாங்க, அந்த நிகழ்வுகளை நான் முன்னாடி கவனத்துல வைக்கிறேன். அதற்கு அவங்க சொல்றாங்க, நாங்கள் அமெரிக்காவில் படிச்சு கொண்டிருந்த காரணம் டாக்டர் இக்பால் அலின்னு சொல்லி ஒருத்தர் எங்களுக்கு பாடம் நடத்துறாரு. அவர் பாடம் நடத்திட்டு இருக்கிற நேரத்துல அவருக்கு ஒரு போன் வருது. அந்த போனை அவரு சில வினாடிகள் பேசிட்டு அவருடைய முகமாற்றம் எதுவுமே ஏற்படல. ஆனால் அவர் பேச்சுக்கு மத்தியில மருத்துவமனையிலிருந்து ஏதோ அழைப்பு வந்ததை போன்று தெரியுது. அந்த போன் கால் மருத்துவமனையில இருந்து பேசியிருக்காங்க, ஏதோ எமர்ஜென்சின்னு தெரியுது. நாங்க பாட அறையில உட்கார்ந்து இருக்கணும். டாக்டர் இக்பால் அலி அந்த பாடத்து மத்தியில சொன்னாங்க, என்னுடைய நண்பர் நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏதோ போன் வந்துச்சுங்க, மருத்துவமனையில இருந்து பேசுற மாதிரி ஏதோ தெரிஞ்சுங்க, ஏதாவது உங்களுக்கு சிரமமான்னு சொல்லி நான் கேட்டேன். அப்ப டாக்டர் இக்பால் அலியுடைய நண்பர் சொன்னாரா,
இல்ல மருத்துவமனையிலிருந்து என்னுடைய தந்தையை நான் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க, அந்த தந்தை மரணித்து விட்டார்னு சொல்லி போன் வந்துச்சு. சரி, தந்தை மரணித்து விட்டார் என்று இந்த செய்தி வந்த போது உங்க முகத்துல எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க சொன்னா, நான் இறுதி சடங்கு செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்குது. மேலை நாடுகள்ல இறுதி சடங்குகள்லாம் சிரமப்பட்டு மக்கள் மேற்கொள்ள மாட்டாங்க. இறுதி சடங்குக்காக வேண்டி பல நிறுவனங்கள் இருப்பாங்க. அந்த நிறுவனத்துக்கு நான் போன் பண்ணி சொல்லிட்டேன், அவங்க எல்லா இறுதி சடங்குகளையும் செஞ்சுட்டு அவங்க எனக்கு போன் பண்ணிடுவாங்க, நான் அவங்களுக்கு பணம் அனுப்பிச்சிருவேன். அதனால எனக்கு எந்த விதமான, அவரோ மூத்தாயிட்டாரு, அவருக்காண்டி நான் பதட்டப்பட்டு அவருக்காக வேண்டி நான் அழுது என்ன பிரயோஜனம்? அதனால அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அந்த நிறுவனத்துக்கு நான் சொல்லிட்டேன். அவங்க சொல்லி முடிச்சுட்டு எனக்கு வந்து எவ்வளவு பணம் சொல்லுவாங்க, நான் பணத்தை அனுப்பிடுவேன்னு சொல்லி சொன்ன நேரத்துல இந்த டாக்டர் இக்பால் அலி சொன்னாங்கன்னா, மேலை நாடுகள் எவ்வளவு வளர்ந்து கொண்டு செல்கிறோம் என்று மாறுதட்டுகிறார்களோ அந்த அளவு உள்ளத்தில் அன்பை விட்டு தூரமாக கொண்டிருக்கிறார்கள். தந்தை மகனுக்கு மத்தியில விருப்பம் இல்லை. அந்த பெற்ற தந்தையுடைய இறுதி சடங்கில் கூட ஒரு மகன் கலந்து கொள்ள விரும்பாத ஒரு சூழல், இவ்வளவு இணக்கமற்ற ஒரு சூழல் அந்த மக்கள்கிட்ட நிலவி கொண்டிருக்கு. காரணம், அவங்ககிட்ட இஸ்லாம் கிடையாது, அவங்ககிட்ட தீன் கிடையாது. அதனால தந்தை மகனுக்கு மத்தியில் உள்ள இணக்கம் கிடையாது. மற்றொரு சம்பவத்தை அவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த அமெரிக்காவுடைய ஒரு முக்கியமான ஒரு மாநகரம் என்னன்னா கனெக்டிகட்னு ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு பத்திரிகை தகவல் வந்துச்சு, ஒரு முக்கியமான பத்திரிகை தகவல். அந்த பத்திரிகை தகவல்ல என்ன இடம் பெற்றிருக்குன்னா, ஒரு தாய் அந்த உள்ளூர் நீதிமன்றத்துல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஒரு தாய் ஒரு உள்ளூர் நீதிமன்றத்துல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. என்ன கேஸ்? என்னுடைய மகன் அவன் என்னை வந்து சந்தித்து பல மாதங்கள் ஆகிவிட்டது. அந்த மகன் அவனுக்கு ஒரு வளர்ப்பு பிராணி நாயை வளர்க்கிறார். தினந்தோறும் அந்த நாயிட்ட 4 மணி நேரம் செலவழிக்கிறார். அந்த நாயை குளிப்பாட்டுறாரு, அந்த நாயை வாக்கிங் அழைச்சிட்டு போறாரு, அந்த நாய்க்கு உண்டான எல்லா பணிவிடைகளையும் செய்கிறார். ஏறத்தாழ 4 மணி நேரம் அந்த நாயோடு செலவழிக்கிறார். ஆனால் பல மாதங்கள் ஆயிடுச்சு, என்னை வந்து அவர் ஒரு வாரத்தை கூட சாப்பிட்டீங்களா இல்லையா, நல்லா இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி என் மகன் என்கிட்ட கேட்கல. அதனால நான் இந்த கேஸை ஃபைல் பண்றேன். நீங்க நீதிபதி அவர்களே என்னுடைய மகனை அழைத்து விசாரித்து எனக்கு வந்து ஒரு சில வினாடிகள் என்னோட நேரம் கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி அந்த பெண் கேஸ் ஃபைல் பண்றாங்க. உள்ளூர் நீதிமன்றம் அந்த தாய் ஒரு வக்கீல வைக்கிறாங்க. உடனே மகன் தன் தரப்பில் ஒரு வக்கீல முடிவு செஞ்சு அந்த கேஸ் வந்து கோர்ட்டு போகுது. அந்த நீதிபதி எல்லா விஷயத்தையும் விசாரிச்சுட்டு கடைசி தீர்ப்பளிச்சாரா. அந்த தீர்ப்புல சொல்லப்பட்ட வாசகம் அன்றைய பத்திரிகையில பிரசுரமாச்சு. அமெரிக்கா டைம்ஸ்ல இந்த நிகழ்ச்சியுடைய அந்த நீதி விசாரணையுடைய முழு சாராம்சம் வந்துச்சு. என்ன பதிவு செஞ்சிருக்காரு அந்த நீதிபதி? அந்த தாய்க்கு சொன்னாரா, எல்லா வழக்கு முடிஞ்சிச்சு, விசாரணை கேட்டாச்சு, ஆனால் உன்னுடைய மகனுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. 18 வயது மகன், அவன் தன்னுடைய எல்லா விஷயங்களையும் முடிவெடுக்க அவனுக்கு அதிகாரம் இருக்குது. அவன் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணி அது யாருக்கு போய் அண்டி இருக்கும்? அதற்கு அவன் தான் பொறுப்பாளர். எனவே அவன் 4 மணி நேரம் அந்த பிராணியோட கொடுப்பது அவனுடைய விருப்பம். அவன் அந்த பிராணியை பாதுகாப்பதில் எந்த தடையும் இல்லை. நீங்க மகன் என்னை வந்து சந்திக்க வேண்டும் என்று சொல்வதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை. 18 வயது நிரம்பிய மகன், அவன் முழு அதிகாரம் உள்ளவன். அவனை நீங்க கம்பல் பண்ண முடியாது. நீங்க வேணா ஒரு முதியோர் இல்லத்தை உங்களுக்கு நாங்க பரிந்துரை செய்யறோம், அந்த முதியோர் இல்லத்துல போய் தங்கிக்கீங்க, உங்க மகனை நீங்க எந்த நிர்பந்தம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா மிக உச்சத்தில் இருக்கக்கூடிய வல்லரசு என்று சொல்லக்கூடிய மாறுபட்டி கொள்ளக்கூடிய அந்த நாட்டுடைய ஒரு பத்திரிகையில் வந்த தகவல் இதை பெருமையா பிரசுரிக்கிறாங்க. அதாவது தன் தாய் மகனுடைய உறவு எதுவும் இல்லை, பெற்றோருடைய உறவு கிடையாது. இப்படி உறவுகள் விரிசலாகி கொண்டே போயிட்டு இருக்கு. நம்ம மேலை நாடுகளுடைய தகவல்கள் எல்லாமே பார்த்தோம்னா, அது மட்டும் இல்ல, இந்தியாவுடைய சூழலை எடுத்துக்கொண்டாலும் மனிதன் தீனை விட்டு தூரமாக உள்ளங்கள் அதான் விரிசலை ஏற்படுத்திட்டே இருக்கும். ஒரு குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய கணவன் மனைவி, அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு உள்ள ஒற்றுமைகள் ஏற்படாது. ஏன்னா தீன் இல்லை என்றால் அங்கு விரிசல் கட்டாயம் ஏற்படும். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இந்த மார்க்கத்தை கொண்டுதான் அல்லாஹ் உள்ளங்களை இணைக்கக்கூடியவன். அல்லாஹ் உள்ளத்தை இணைத்திருக்கிறான். தூதரே, நீங்கள் துன்யாவுடைய அத்தனை பொருளாதாரத்தை செலவழிச்சாலும் உள்ளங்களை உங்களால் ஒட்ட முடியாது. உள்ளத்தை அல்லாஹ் நான் தான் ஒட்டனேன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு மத்தியில இணக்கம் ஏற்பட வேண்டுமா?
அவர்கள் 100% தீனை தன்னுடைய வாழ்வில் கொண்டு வந்தால் நம்முடைய உள்ள ஒற்றுமை ஏற்படும், உள்ளத்தில் விரிசல் ஏற்படும். 22 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு தம்பதி, அந்த தம்பதிக்கு மத்தியில ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, கணவன் அவ்வப்போது பாக்கெட் மணி வாங்குவாரு. பீடி சிகரெட் குடிக்கிறதுக்கு மேலை நாடுகள் நடந்த விஷயம். பீடி சிகரெட்டுக்காண்டி அவர் அப்பப்போ தன்னுடைய மனைவிட்ட பாக்கெட் மணி வாங்குவாரு. அந்த காசெல்லாம் அந்த பெண்மணி எழுதி வச்சுக்குவாங்க. சில நாட்கள் ஆன பின்னாடி அந்த பெண் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, நீ இவ்வளவு வாங்கியிருக்க, அந்த வாங்கினதுக்கு உண்டான பணத்தை நீ ரிட்டர்ன் பண்ணலையே, அந்த கடனாக நீ வாங்கி எனக்கு தரலையேன்னு சொல்லி மனைவியிட்ட வாங்கிய கடனை கணவன் தர வேண்டும் என்று அந்த பெண் சண்டையிட்டு கடைசியாக என்னாச்சுன்னா அந்த 22 ஆண்டுகளுடைய வாழ்க்கை அது ஒரு வினாடியில பிரச்சனை ஏற்பட்டு முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஏதோ கற்பனை தகவல்கள் அல்ல. அந்த நாட்டில் வசிக்கக்கூடிய, அந்த நாட்டில் சுற்றுப்பயணம் செய்த மிகப்பெரும் மகான்கள் சொல்லக்கூடிய ஒரு நிதர்சன தகவல் இது. இப்படி குடும்ப வாழ்க்கையில சிறிய சிறிய சில்லறை பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள்னால குடும்பங்கள் அது விரிசலாகி கொண்டே போது. ஏன்னா மனங்களை ஒட்டுவதற்கு அல்லாஹ்வுடைய தீன் மட்டும்தான் அத்தியாவசியமானது. இந்த உள்ளங்கள்ல தீன் இறங்கிருச்சுன்னா உள்ள எவ்வளவு ஒட்டிரும்னா நம்ம கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது, அப்படி உள்ள ஒற்றுமை ஏற்படும். நம்ம சரித்திரத்துல பார்த்தா அல்லாஹ் தீனை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு மத்தியில் எவ்வளவு இணக்கத்தை ஏற்படுத்தினா அதிசயமாக இருக்கும். நண்பர்கள் எவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்க, குடும்பத்துல எவ்வளவு பெரிய ஒற்றுமை இருந்துச்சு. அதே மாதிரி வியாபாரிகளுக்கு மத்தியில எவ்வளவு இணக்கங்கள் இருந்தது. இதையெல்லாம் நாம் பார்க்கும் போது வியப்பாக இருக்கிறது. சகோதர ஒற்றுமை எப்படி இருந்துச்சு. அல்லாம அபுல் ஹசன் நூரின்னு சொல்லி ஒரு மகான், அபுல் ஹசன் நூரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க அந்த நாட்டு மன்னருக்கு எதிராக சில ஃபத்வாக்களை கொடுக்கிறாங்க. அந்த நாட்டு மன்னர் முடிவு செஞ்சுட்டாரு, அபுல் ஹசன் நூரியையும் அவருடைய மாணவர்களையும் சேர்த்து நாம் தூக்கி போட வேண்டும். இவர் உலகம்னா நம்முடைய ஆட்சிக்கு ஆபத்து வந்துடும் சொல்லி அபுல் ஹசன் நூரி அவர்களையும் அவங்களுடைய மாணவர்கள் சில பேர்த்தை புடிச்சிட்டு வந்து தூக்கு மரத்தில் ஏற்றுவதற்காண்டி வரிசையாக நிற்க வைக்கிறாங்க. அவன் மன்னர் அறிவிப்பு செய்யறாரு, ஒவ்வொரு நபராக தூக்குல போடுங்கன்னு சொல்லி. அபுல் ஹசன் நூரி அவங்க அந்த வரிசையில் முதலாவதாக நிற்கிறார். உடனே மன்னருக்கு ஒரு யோசனை, நாம எல்லாரையும் தூக்குல போட்டாலும் இவர் மேல மட்டும், அபுல் ஹசன் நூரி மேல மட்டும் அந்த மன்னனுக்கு ஒரு வகையான ஈர்ப்பும் இருந்தது. அதனால யோசிக்கிறாரு, இவரை மட்டும் நம்ம விட்டுட்டு மிச்ச நபர்களை எல்லாம் நம்ம தூக்குல போட்டா இவருக்கு பயம் வந்துடும், அவரை கொல்வதற்கு மன்னனுக்கு மன விருப்பம் இல்லை. அதனால யோசிக்கிறாரு. ஆனா ஃபர்ஸ்ட் யார் நிக்கிறார், அந்த சஃப்ல முதல் தூக்குல தான் தூங்குவதற்கு முதலாவதாக அபுல் ஹசன் நூரி நிக்கிறாங்க. அந்த மன்னன் யோசிச்சான், நம்ம வேணா அணியை மாத்திடுவோமா அப்படின்னு சொல்லி ஒரு ஏதாவது செய்யறான். அந்த தூக்கிலிடக்கூடிய நபருக்கு சொல்றாரு, அந்த மன்னன் உத்தரவிடுகிறார், இந்த அணியை அப்படியே திருப்பி வேறு இடத்திலிருந்து ஆரம்பியுங்கள், இந்த அணியை அப்படியே திருப்பி பின் சைட்ல இருந்து ஆரம்பிங்கன்னு சொன்னான். பார்த்தா அபுல் ஹசன் நூரி அவங்க முன்னால் நின்று கொண்டிருந்தவர் வேகமா போய் அந்த பக்கம் முன்னாடி நின்றுட்டாரு. அப்ப மன்னன் பார்க்கிறார், மீண்டும் இவர் ஏடா முன்னாடி போயிட்டாரு, இவர் நாம தண்டிக்க கூடாதுங்கிறதுக்காண்டிதான் நம்ம இந்த வார்த்தையை சொன்னோம். ஆனால் இவர் முந்தி கொண்டு அங்க போய் நின்றாரு. அவர் வலது பக்கம் மாத்தி அணியை நிக்க வைக்கிறாரு. அபுல் ஹசன் நூரி வலது பக்கம் முன்னாடி வந்து நிற்கிறாரு. இடது பக்கம் அணியை மாற்றி நிக்க வைக்கிறாரு. அபுல் ஹசன் நூரி அங்க போய் நிற்கிறாரு. அவர் என்ன செய்யணும் தெரியாம கடைசி அவரை கூப்பிட்டு, நான் உங்களை கொலை செய்வதை தவிர்ப்பதற்கு தான் இத்தனை சுட்ட வைக்கிறேன், ஆனால் நீங்கள் போய் முன்னாடையில் போய் நிக்கிறீங்க சொல்லி அபுல் ஹசன் நூரிட்ட அந்த மன்னர் கேட்ட நேரத்தில் அபுல் ஹசன் நூரி சொன்னாங்கன்னா, என்னுடைய நண்பர்கள் அவர்களை பாதுகாப்பதற்கு முதலாவதாக நான் தூக்கில் ஏற விரும்புகிறேன். என்னுடைய மாணவர்கள், என்னுடைய நண்பர்கள், அவர்களை பாதுகாக்கணும். என்ன நீங்க தூக்கல முதல்ல போட்ட பின்னாடி நான் இறப்பதை பார்த்து உங்க உள்ளத்துல ஒரு இறக்கம் வரணும். அந்த இறக்கம் வந்து என்னுடைய நண்பர்களை, என்னுடைய தோழர்களை நீங்க விட்டது மாணவர்களை, என் இறப்பை நீங்கள் முன்வைத்து எங்க மாணவர்களுடைய பாதுகாப்பை ஏற்படுத்தணுங்கிறக்காண்டிதான் நான் முந்தி வந்து தூக்கில போவதற்கு நான் தயாரா இருக்கேன்னு சொல்லி அவ்வளவு கூறி சொன்னாங்க. எவ்வளவு அழகான ஒரு இணக்கம். இந்த இது போன்ற உள்ளத்துக்கு மத்தியில ஒத்துமைகளை வேறு எந்த சரித்திரமும் காட்ட முடியாத அளவுக்கு இஸ்லாமிய சரித்திரம் உள்ள ஒத்துமையை பத்தி எத்தனை சம்பவங்களை சொல்லலாம். வியாபாரிகளுக்கு மத்தியில எவ்வளவு ஒத்துமை இருந்துச்சு. இன்னைக்கு வியாபாரம் எடுத்துக்கொண்டாவே எதிர்கடை வைத்திருக்கக்கூடிய நபரை எப்படியாவது மட்டம் தட்டி நாம நம்முடைய வளத்தை கூட்டிக் கொள்ளணும். இதுதான் வியாபாரிகளுடைய சிந்தனை. ஆனால் உள்ளத்தில் தீன் வந்து விட்டால் வியாபாரத்துல எவ்வளவு பெரிய ஒற்றுமை எல்லாம் ஏற்படுத்துறாங்க. ஒரு சம்பவம் எதிர்க்கிறாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், இமாம் அபூ ஹனீஃபா அவங்க ஒரு துணிக்கடை வியாபாரி. ஒரு நாள் அவர்கள் மதிய நேரம் முடிஞ்ச உடனே துணிக்கடையை மூடிவிட்டு வேகமாக வீட்டை நோக்கி போறாங்க.
எதிரில் வரக்கூடிய ஒருத்தர் கேட்டாரு, இமாம் நுஅமான் அவர்களே, வளமையா அசர் நேரத்துல கடை போடுவீங்க, இப்ப பார்த்தா சூரியன் அதாவது உச்சி சாய்ந்த பிறகு கடை சாத்திட்டு போறீங்களேன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப இமாம் ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்களா, இன்னைக்கு மேகமூட்டமாக இருக்குது, எனவே என்னுடைய கடையில யாராவது கஸ்டமர் வரக்கூடிய நேரத்துல அந்த துணியுடைய தரம் தெரியாமல், ஏன்னா இருட்டான காலம், மேகமூட்டமாக இருக்குது, துணியுடைய தரம் தெரியாமல் அந்த நபர் ஏமாந்துடக்கூடாது, அவர் ஏதோ விலைய மாற்றி அவர் விளங்கிக் கொள்ளக்கூடாது, நானும் விலையை மாற்றி சொல்லிடக்கூடாது, அதனால இன்றைய தினம் நான் கடையை விடுமுறை கொடுத்து விட்டு கடையை அடைந்து விட்டு முன்கூட்டியே செல்லுகிறேன்னு சொன்னாங்க. பாருங்க, வாங்கக்கூடிய நபர் ஏமாந்து விடக்கூடாது என்று ஒரு கடை உரிமையாளர் மேகமூட்டமா இருக்குன்னு சொல்லி கடையை சீக்கிரம் சாத்திட்டு போறாரு. ஆனா இன்னைக்கு கூட சூழல் என்ன, எத்தனை வெளிச்சங்களை ஏற்படுத்தி விதவிதமான லைட்டை போட்டு வாங்கக்கூடிய நபரை ஏமாத்தி எப்படியாவது வித்தரலாம். அப்ப இஸ்லாம் உள்ளத்துல தீன் ஏற்பட்டதுன்னா ஒரு கடை வியாபாரி வரக்கூடிய நுகர்வோர் மேல அக்கறைப்படுறாரு. அது மாதிரி அந்த நுகர்வோர் என்ன செய்யறாருன்னா வியாபாரிகள் அக்கறைப்படுறாரு. எத்தனை சரித்திர உதாரணங்கள் சொல்லலாம். உள்ளத்துல அல்லாஹ் இணக்கத்தை ஏற்படுத்திட்டா ஒவ்வொரு நபரும் பிறருக்காண்டி வாழ்வார், பிறர் சந்தோஷமாக இருக்கணும், பிறர் அவங்க நல்லபடியாக இருக்கணுங்கிறக்காண்டி தன்னை மாய்த்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு நபருடைய உள்ள பக்குவ நிலை அடைஞ்சிடும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நபர் குதிரை வாங்கிட்டு வந்தாரு. இந்த குதிரை வாங்கி வீட்டுல கட்டி போட்டு இருக்கிறாரு. உறவினர் ஒருத்தர் வந்தாரு, ஏமா இந்த குதிரை எவ்வளவுக்கு வாங்கணும்னு கேட்டாரு. அவரு சொன்னாரு 1000க்கு வாங்கினேன்னு சொன்னாரு. 1000 திரகத்துக்கு வாங்கினேன்னு சொன்னாரு. உடனே அந்த வந்த நண்பர் சொன்னாரு, ஏமா இந்த குதிரை நல்ல ரக குதிரை, இது 1500 திரகம் வரும், உன்ட வித்த நபர் யாரோ தெரியாம இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த நபர் 500 திரகத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த வியாபாரியை தேடி சுற்றுகிறார். இந்த சரித்திர உதாரணம் எங்க நடக்க வாய்ப்பு இருக்கு? இஸ்லாம் 100% யாருடைய வாழ்க்கையில் வருதோ அவர்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் இந்த நிதர்சன உதாரணத்தை காட்டுவான். 500 திரகத்தை ஒரு வாங்கிய நபர் அவர்கிட்ட விட்ட வியாபாரியை தேடி கொடுக்கறதுக்காண்டி போறாரு. நீண்ட நேரம் அலைஞ்ச அந்த வியாபாரியை புடிச்சிட்டாரு. எப்பா 500 திரகத்தை வச்சுக்கன்னு சொன்னாரு. அவர் சொன்னார் 1000 திரகம் பேசப்பட்டு நீ ஒப்படைச்சிட்டல, இன்னும் என்ன 500 திரகம்? இல்ல, என்னுடைய நண்பர் குதிரையை பற்றி நல்ல அறிந்தவர், அவர் இன்றைய தினம் குதிரையை பார்த்துட்டு சொன்னாரு, நீ வாங்கின குதிரை ரகமானது, ஏமா தெரியாம யாரும் வித்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னாரு. அதற்கு அவர் மதிப்பிட்ட தொகை 1500 திரகம். எனவே உன்னுடைய பணம் 500 திரகத்தை நான் வைத்துக் கொண்டால் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும், அதனால இந்த 500 திரகத்தை வைத்துக் கொண்டு சொல்லி கொண்டு ஒப்படைச்சார். இல்லை, இப்படி எத்தனை உதாரணங்கள் சொல்லலாம். பகதாதுல ஆட்சி அதிகாரம் முஸ்லிம்கள் உச்சத்தில் இருந்த நேரம், அந்த நேரத்துல பல வரலாற்று ஆய்வாளர்கள் எப்படி பகதாதுல இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் ஏற்படுது, எப்படி முஸ்லிம்கள் இவ்வளவு மேலோங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி தகவல் சேகரிப்பதற்காக பல ஒற்றர்கள் அனுப்புறாங்க. அந்த ஒற்றர்கள் ஒரு நபர் வர்றாரு, பகதாதுடைய தெருக்களை சுத்தி பார்க்கிறாரு. சுத்தி பார்த்து ஒரு கடையில என்ன செஞ்சாருன்னா சாப்பிடலான்னு போனாங்க. ஒரு ஹோட்டல்ல சாப்பிடலான்னு போனாங்க. அந்த பகதாதுல இருக்கக்கூடிய ஒரு உணவகம், அதுல சாப்பிட போனப்ப அருகில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன செஞ்சாருன்னா இவரை வெளியூர்காரராக இருக்கிறாருன்னு பார்த்த உடனே அந்த கடை உரிமையாளர்கிட்ட போய் சொன்னாரு, இவர் எவ்வளவு சாப்பிடுறாரோ சாப்பிட்டோம், அவருடைய தொகையை நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன், காரணம் இவர் வெளியூர்காரராக இருக்கிறாரு, அவருக்கு நான் தான் விருந்தளிப்பேன் என்று மனதில் எண்ணிக்கொண்டு பணத்தை கொடுத்து போயிட்டாரு. இந்த உணவாளி என்ன செஞ்சாருன்னா சாப்பிட்டு முடிந்து பணம் கொடுக்க போறாரு. அப்ப அந்த கணக்காரர் சொன்னாரு, இல்ல ஏதோ ஒருத்தர் இங்க இருந்து போயிட்டாரு, அவரு நீ வெளியூர்காரராக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியூர்ல வந்த நபருக்கு நான் விருந்தளிப்பேன்னு சொல்லி உங்களுடைய சாப்பாட்டு பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாருன்னு சொன்னாரு. அந்த உணவாளிக்கு அதிர்ச்சி. யாரென்று தெரியாத ஒருவருக்கு விருந்தோம்பல் செய்யக்கூடிய பண்பு முஸ்லிம்கிட்ட இருக்குதா? யாரும் தெரியல, ஊருக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார், அவருக்கு விருந்தோம்பல் செய்யணுங்கிற ஒரு பண்பு முஸ்லிம்கிட்ட இருக்குதா? இந்த அதிர்ச்சியில ஒரு பகதாதுடைய சில தெருக்கள்ல சுத்திட்டு இருக்க ஒரு கடை போனார், ஒரு பொருள் வாங்கறக்காண்டி. ஒரு உளவாளி அவர், அதாவது முஸ்லிம்கள் எப்படி பகதாதுல மீண்டும் மீண்டும் அதிகாரத்தை அவர்கள் கைப்பற்றுகிறார்கள், அதற்கான சூட்சமும் என்ன, ரகசியம் என்ன, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி வந்தவர். ஒரு கடையில பொருள் வாங்க போறாரு. அந்த கடையில அந்த வியாபாரி பொருளை கொடுத்துட்டு திருப்பி அந்த பொருளை வாங்கிட்டு சொன்னாரா, தோழரே எதிரில் இருக்கக்கூடிய அந்த கடையில் இந்த பொருள் கிடைக்கும், நீ அங்க போய் வாங்கின்னு சொன்னாரு. அவருக்கு ஆச்சரியம். அந்த கடையில பொருள் இருக்குது, விலையும் அவர் சொல்லிட்டாரு, ஆனா கையில கொடுத்துட்டு திருப்பி அதை வாங்கிட்டு எதிர்கடையில் போய் வாங்கிக்கன்னு சொல்றாரு. இவருக்கு புரியல. சரி, எதிர்கடையில போனாரு. எதிர்கடையில போய் அதே பொருள் அதே ரேட்டுக்கு வாங்கிட்டு மீண்டும் இவர் கடைக்கு வந்தாரு. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல, உன் கடையில பொருளும் இருக்குது,
நீ ரேட்டையும் சொல்லிட்ட, என்கிட்ட கொடுக்கிற நேரத்துல ஏன் வாங்கிட்ட, அந்த கடைக்கு ஏன் போக சொன்ன, எனக்கு அந்த பொருள் விற்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா? அப்ப அந்த வியாபாரி, முதல் வியாபாரி சொன்னாரா, உண்மையிலேயே அந்த எதிர்கடையை வைத்திருக்கக்கூடிய என்னுடைய முஸ்லிம் நண்பர், நீண்ட நேரம் இன்றைய நாள் எனக்குள்ள வியாபாரம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய குடும்பத்திற்கான உள்ள போதுமான வியாபாரம் இன்னைக்கு நடந்துருச்சு, ஆனால் என்னுடைய சகோதரனுடைய அந்த கடையில நானும் காலையிலிருந்து பார்க்கிற எந்த கஷ்டமும் வரல, அதனால நான் எண்ணினேன் இந்த பணம் அவருக்கு போய் சேரணும்னு எண்ணினேன், அதனால நான் அங்க போய் வாங்கி சொல்லி சொன்ன அந்த உளவாளி இந்த மாதிரி முஸ்லிம் தெருக்கல்ல சுற்றி விட்டு ஒரு வரி எழுதிட்டு போனாலே இவ்வளவு இணக்கமாக இருக்கக்கூடிய சமூகத்தை யாராலும் சமைக்க முடியாது. இவ்வளவு இணக்கமா, ஏன்னா வியாபாரத்துல போட்டி போட்டு ஒருவரை ஒருவர் நசுக்குவார்கள், இது இயல்பு. ஒருத்தர் கடை எதிரில் வச்சுட்டா அப்படின்னா இவர் உடனே அவரை முடக்குவதற்கு என்ன வழிகள், அவனை விட எல்லா கஸ்டமரையும் நம் பக்கம் திருப்பதற்கு என்ன வழி, இதைத்தான் யோசிப்பார்கள். எல்லா சமூகம் எல்லாம் அப்படித்தான். ஆனா அந்த உளவாளி ஒரு வார்த்தை சொன்னாரு, வியாபாரத்தில் கூட பிறரை கவனிக்கக்கூடிய ஒரு சமூகம், அந்த சமூகத்தை யாராலும் தோற்கடிக்க முடியாது, இந்த இணக்கம் தான் இவர்களின் வெற்றிக்கான காரணம் சொல்லிட்டு அவரு அந்த உளவாளி தந்தையை பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாரு. கண்டித்துக்குரியவர்களே, அது மாதிரி தீன் பரிபூர்ணமாக நம்முடைய வாழ்க்கையில வந்தா உள்ளத்திற்கு பற்றி ஒற்றுமை ஏற்படும். எங்கு சண்டை நடக்கும் என்று மக்கள் சொல்லுவார்களோ அந்த இடத்தில் கூட சமாதானமாக இருப்பார்கள். இதெல்லாம் சண்டைக்குரிய தருணம்னு சொல்லுவாங்க. ஆனால் 100% தீன் வாழ்வில் உள்ளவர்கள் அங்கும் இணக்கமாக இருப்பார்கள். உதாரணமா ஒரு நபருக்கு 2 மனைவின்னா எல்லா இடத்திலும் 2 மனைவி இருக்கக்கூடிய அந்த வீடுகள் கண்டிப்பாக அந்த கணவன் நிம்மதி இழந்துருவான். அவன் செய்த அந்த திருமணம் என்னவோ அவன் ஆசைக்கு செய்தானோ எதற்கோ செய்தான், ஆனால் 2 மனைவியை கட்டக்கூடிய அந்த கணவனுடைய வாழ்வு இருப்பாடாகிறது. காரணம் அந்த 2 பேருக்கு மத்தியில எங்கும் இணக்கத்தை ஏற்படுத்த முடியாத ஒரு சூழல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த 2 மனைவிகளின் தீங்கு சொன்னா இந்த கணவன் சுவன வாழ்க்கை போன்று இங்கே வாழ்வார். அந்த பெண்மணிகள் சக்கலத்தைகளாக இருந்தாலும் அவ்வளவு இணக்கமாக இருப்பார்கள். இதுவும் தம்முடைய இஸ்லாமிய வரலாறு இப்படிப்பட்ட ஒரு செய்தியும் பதிவு செய்திருக்கிறது. ஒரு வியாபாரி, அவர் அவ்வப்போது தன்னுடைய அழகான மனைவியோடு அவர் இங்கு ஒரு ஊரில் வாழ்கிறார். ஆனால் வியாபாரத்திற்காண்டி ஒரு தூர ஏரியாவுக்கு போறாரு. 15 நாட்கள் மாதத்துல இருக்க வேண்டி வரும். அவர் என்ன செஞ்சாருன்னா அவருடைய நிர்பந்தத்தினால் அங்கும் திருமணம் முடிச்சுட்டாரு. ஆனால் முதல் மனைவிக்கு அதை தெரியாமல் இவர் மனம் கோணக்கூடாது என்பதாக அதை பாதுகாத்துக் கொண்டார். ஆனால் முதல் மனைவி கண்டுபிடித்து விட்டார்கள். ஏதோ இவர் 15 நாட்கள் வேறு ஊரில் இருக்கிறார், அங்க அவருக்கு ஏதோ வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அந்த மனைவி யூகித்துக் கொண்டார். ஒரு பணிப்பெண்ணை அனுப்பி அவர் அந்த ஏரியாவுக்கு சென்ற பின்னாடி போ, அங்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன, எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, நீ அதை பார்த்து விட்டுவான்னு சொன்ன உடனே பணிப்பெண் சென்றார். உண்மைதான், இன்னொரு மனைவியை அவர் கட்டி இங்கு இந்த மனைவிக்கு என்ன வசதி வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறாரோ கொஞ்சம் குறைவில்லாமல் அந்த பெண்ணுக்கும் அதே போன்ற வசதி வாய்ப்புகளை கொடுத்து சந்தோஷமாக வைத்திருக்கிறார். இந்த பெண்ணுக்கு விஷயம் தெரிஞ்ச சண்டை போடவில்லை. அவன் யோசிக்கிறார், எனக்கு செய்ய வேண்டிய எந்த குறையும் வைக்கல, நல்லபடியாக என்னை பார்த்துக்கிறாரு, அதனால நான் ஏன் அவரை கேட்டு துன்புறுத்துவேன் சொல்லி அந்த பெண் பொறுத்து கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டம் வந்துச்சு, அந்த கணவர் இறந்துட்டார். அவர் இறந்த நேரத்தில் நிறைய சொத்துக்கள், அந்த சொத்துக்களை பிடிக்கக்கூடிய நேரத்துல இந்த முதல் மனைவி என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த பணிப்பெண்ணை கூப்பிட்டு அந்த 2வது மனைவி அவளுக்கும் இந்த சொத்தில் பங்கிருக்கிறது, தீன் இருந்தால் சொத்துக்களை கொண்டு போய் சக்கரத்திற்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவங்க மத்தியில எனக்கு ஏற்படுது. அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க, எனக்கு தெரியாது என்பதாக நான் நினைத்தால் மறைத்து விடலாம், எனக்கு தெரியாது, யாரோ ஒன்றே தெரியாதுன்னு சொல்லி நான் மறைச்சிடலாம். ஆனால் அவருடைய 2வது மனைவி இருக்கக்கூடிய விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் இந்த சொத்துக்களை அவளுக்கும் எனக்கும் சமபங்காக பிரிக்க வேண்டும் என்று பணிப்பெண்ட பணத்தை கொடுத்து அனுப்புறா. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறா. போய் தகவல் சொல்லு, உன்னுடைய கணவர் இறந்து விட்டா அவருக்குள்ள முதல் மனைவி உனக்கு சேர வேண்டிய பங்கை அமானிதமாக ஒப்படைத்திருக்கிறார் என்று சொல்லி நிறைய காசு பணங்களோடு அந்த பணிப்பெண்ணை அனுப்பி வைக்கிறார். அந்த 2வது மனைவி அந்த காசு பணங்களை எல்லாம் வாங்கி பார்த்துட்டு சொன்னாங்க, என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி உங்க கணவர் இறந்துட்டாரு, முதல் மனைவி உனக்கு சேர வேண்டிய பங்கை கொடுத்து அனுப்பி இருக்கிறான்னு சொன்ன இடத்துல அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு கிருபை செய்வானாக அப்படின்னு அந்த பெண்ணு துவா செய்து சொன்னாங்கன்னா, அவர் கடைசியாக இங்கிருந்து செல்லும் போது என்னை தலாக் விட்டு சென்று விட்டார். கடைசியாக அவர் இங்கிருந்து செல்லும் போது, இந்த இறப்புக்கு முன் இங்கிருந்து அவர் சென்ற நேரத்துல என்ன தலாக் விட்டுட்டு போயிட்டாரு, என்னுடைய இதான் முடிஞ்சிச்சு,
இனி அந்த பொருள் எனக்குரியதல்ல, அந்த முதல் மனைவிக்குரியதான் சொல்லி அந்த பெண் திருப்பி கொடுத்தாங்க. எவ்வளவு ஒரு இணக்கம் பாருங்க. இந்த இணக்கம் எதனால் வந்தது? 100% வாழ்வில் தீன் இருக்குமானால் உள்ளங்கள் அல்ல இவ்வளவு மட்டுவான், எந்த அளவும் இடையில் கொண்டு அதை பிரிக்க முடியாது. அவ்வளவு இணக்கம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு மத்தியில, நண்பர்களுக்கு மத்தியில, குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியில. எந்த அளவுக்குன்னா ஆட்சியாளர்களுக்கு அடிபணியக்கூடிய பொதுமக்கள் சாதாரணமான நிலை அல்ல. இன்னைக்கு மக்களை தன்வசம் ஈர்ப்பதற்கு எத்தனை திட்டங்கள் அறிமுகப்படுத்துறாங்க. ஆனாலும் கூட எல்லாத்தையும் வாங்கிட்டு மாத்தி ஓட்டு போடக்கூடிய எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. அப்ப இணக்கம், அந்த அன்புங்கிறது அது வெறுமனை பொருளாதாரத்தை கொண்டு வரதல்ல, 100% தீன கொண்டு இருக்கும். மதாயின் வெற்றி கொள்ளப்படுது. சாதன அபிவகாசத்தை எல்லாம் அனுபவம். மதாயின் வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்துல ஒரு பங்கரையான தோட்டம் உள்ள ஒரு தோழர் தன்னுடைய துணிக்குள்ள ஒரு பொருளை மறைத்து வருகிறார். அப்ப சாதன அபிவகாசத்தை எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. தோழரே, யார் நீ, என்ன கொண்டு வருகிறாய்? அவரு தன்னுடைய அந்த சாக்கு பையனுடைய திறந்தாரு. ஒரு பெரிய கிரீடம் கீழே விழுந்துச்சு. அந்த கிரீடத்துல இருந்த முத்துக்கள் ஒவ்வொன்றும் விலை மதிக்க முடியாத முத்துக்கள். அந்த கிரீடத்தை கொண்டு வந்து அவர் சாதன அபிவகாசத்தை கொடுத்தாரு. சாதன அபிவகாசத்தை எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அவர் விரும்பினால் எதிரி நாட்டுடைய மன்னனுடைய இந்த கிரீடத்தை யாருக்கும் தெரியாமல் அவர் வைத்திருக்க முடியும். அந்த ஒவ்வொரு வைரமும் அவரை பல வருடங்கள் வாழ வைப்பதற்கான தொகை மதிப்பு மிக்கது. ஆனால் அவர் இந்த கிரீடம் கொண்டு வந்து சாதன அபிவகாசத்தை கொடுத்தாரு. கொடுத்துட்டு அதே கிழிஞ்ச உடையில அவர் திரும்பி செல்ல போனார். சாதனுடைய கேட்டாங்க, தோழரே, இதை நீ வைத்திருக்கலாமே, நீ எப்படி கொண்டு வந்தாய்? இதை உன்னை தூண்டியது எதுன்னு கேட்ட நேரத்தில் அவரை பரிசோதிப்பதற்காண்டி சாதனுடைய கேட்டாங்க. அவர் சொன்னாரா, நான் இதை உங்கள் பார்வையிலிருந்து மறைக்கலாம், என்னுடைய ரப்புடைய பார்வையிலிருந்து மறைக்க முடியாது. அதனால நான் இதை உங்கள் வசம் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப நேரத்துல உன் பெயர் என்னன்னு கேட்டாங்களாம். நான் யாருக்காக கொடுத்தேனோ அந்த இறைவனுக்கு என் பெயர் தெரியும், உங்களிடத்தில் நான் என் பெயரை சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லி ஒரு கிழிஞ்ச உடையணிந்து இருக்கக்கூடிய பரட்டையான அந்த பணத்திற்கு தேவையான ஒரு சகாவி பொருளை ஒப்படைச்சிட்டு திரும்பி போனார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மாதிரி பொருளை பாதுகாக்கக்கூடிய அந்த இணக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் ஒரு மத்தியில் ஒரு இணக்கம் நாம யோசிக்கவே முடியாது. எல்லா கோணத்திலும் ஒரு விதமான அமைதியை தான் ஏற்படுத்துவான். குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை பொய்யல்ல. இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு 100% நல்லவர்கள் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில தீன ஹயாத் ஆக்குறாங்களோ, சயஜஅலு லஹுர் ரஹ்மானு வத்தா, அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அன்பு நேசத்தை ஏற்படுத்துவான். உள்ளங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஒற்றுமை ஏற்படுத்துவான். அவர்களுக்கு இவ்வளவு பெரிய நேசம் உருவாகும், அதை பிரிப்பதற்கு யாராலும் முடியாது. அப்படிப்பட்ட நேசத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துவான். இப்படிப்பட்ட ஒரு சமூகம் தான் இஸ்லாம் உருவாக்கிய ஒரு சமூகம். இப்படிப்பட்ட ஒரு இணக்கம் தான் இஸ்லாம் ஏற்படுத்திய ஒரு இணக்கம். ஒரே ஒரு தகவல் நான் முடிச்சுக்கிறேன். டெல்லி ஜும்மாவுடைய மஸ்ஜிதுல அந்த படிக்கட்டுல ஒரு யாசகர் உட்கார்ந்து இருக்கிறார், ஒரு பிச்சைக்காரர் உட்கார்ந்து இருக்கிறார். ஜும்மா மஸ்ஜிதை படிக்கட்டுல இன்னைக்கும் போனீங்கன்னா தெரியும், நிறைய யாசகர்கள் வரிசையா உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரு பிச்சைக்காரர் உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்து இருக்க அந்த பிச்சைக்காரரு ஒரு முறை வெளிநாட்டுல இருந்து ஒரு பயணி வருகிறார். அவரு ஜும்மா மஸ்ஜிதுடைய அந்த அழகு அலங்காரங்களை ரசிக்க வந்தாரு. வந்த நபரு இவரு யாசகர் ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்ட உடனே ஒரு முஸ்லிம் யாசகர் அவரு. அந்த வந்த நபர் என்ன செஞ்சாருன்னா தன்னுடைய பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்துட்டு அந்த பாக்கெட்ல பர்ஸ வைக்க போனவரு அவர் தவறி விதமாக தவறுதலா என்ன செஞ்சிட்டாருன்னா பாக்கெட்ல வைக்க கீழே விட்டுட்டாரு. அவருக்கு தெரியும். அந்த பயணி அங்கிருந்து சென்று விட்டார். இந்த யாசகர் என்ன செஞ்சாருன்னா அவர் அந்த வினாடி பார்க்கல, இவர் சென்ற பின்னாடி பார்க்கிறாரு, ஒரு பர்ஸ் கீழே கிடக்குது. அந்த பர்ஸ அவர் யோசிச்சு பார்த்தாரு, நமக்கு முதலாவது எடுத்து கொடுத்த அவருடைய பர்ஸ் தானே. தேடி பார்த்தாரு, அதை காணோம். அதற்குள்ள நிறைய தொகைகள் இருந்துச்சு, அவருடைய டாக்குமெண்ட் இருந்துச்சு, அவருடைய பாஸ்போர்ட் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இவருக்கு ஒரே பதட்டம். அதை எடுத்து வைத்துக் கொண்டு அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார், இவரை நான் எங்க போய் தேடுவேன்னு சொல்லி. ஒரு வாரம் கழிந்த பின்னாடி அவர் வீட்டுக்கு போனாரு. ஒரு இதுல தங்கியிருந்தாரு, ஒரு லாட்ஜில் தங்கியிருந்தார். அந்த பயணி தன்னுடைய மனைவியிட்ட போய் சொன்னாரா, இந்த மாதிரி நான் ஜும்மா மஸ்ஜிதுடைய அழகை ரசித்தேன், அடுத்த வாரம் நம்மளும் போலாம், நீயும் வா போகணும்னு சொல்லி கூப்பிடுறாரு. அந்த மனைவி சொன்னாங்க, நானும் பாக்குறேன்னு சொல்லி. அவர் வீட்டுக்கு போய் பாக்கெட்ல கை வைக்கிறாரு. பார்த்தா இந்த இதற்கான பர்ஸுக்கான ரொம்ப பெரிய வருத்தப்பட்டாரு. எல்லா டாக்குமெண்ட் இருக்குது, எல்லா விதமான
பணங்கள் எல்லாம் செலவுக்குள்ளதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி வருத்தப்பட்டாரு. இருந்தாலும் சரி, நம்ம வேற என்ன செய்யறது வழி, அடுத்த கட்ட வேற யோசனை செய்வோம்னு சொல்லி அடுத்த வாரம் அந்த ஜும்மா மஸ்ஜிதுக்கு அதே மாதிரி தன்னுடைய மனைவி யோசிக்கிறார். இந்த யாசகர் அந்த படிக்கட்டில் உட்கார்ந்து இருந்தவர், அவர் வேகமாக எழுந்து சென்று அந்த பர்சை ஒப்படைச்சார். பர்சை ஒப்படைச்ச உடனே சொன்னாரா, அதை எடுத்து திறந்து பாருங்கள், ஏதாவது உங்களுடைய பணத்துல ₹1 குறைஞ்சிருக்கான்னு பாத்துங்க, அதுல உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் எதுவும் விசாரணைன்னு சொல்லி பாத்துன்னு சொல்லி ஒப்படைக்கிறார். அவர் அந்த பர்சை திறந்தவர், அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீயோ யாசகர், இந்த பணத்திற்கு நீ அதிகம் தேவைப்பட்டுதான் நீங்க உட்கார்ந்து இருக்கிறாய், நீ என்னை தேடி வந்து இந்த பணத்தை கொடுத்ததுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்டப்போ அந்த யாசகர் சொன்னாரா, நான் இயலாத இருக்கிற நிலையில யாசகம் கேட்கிறேன், ஆனாலும் இந்த இறைவன் என்னை இந்த நிலையில் வைத்ததை நான் சந்தோஷமாக புரிந்து கொள்கிறேன். நான் உங்கள்கிட்ட அதை எடுத்திருந்தா யாரும் கேட்க முடியாது, ஆனால் இந்த இறைவன் நாளை மறுமையில் என்னை விசாரிப்பான், அவன்கிட்ட பதில் சொல்லுங்கிற ஒரே காரணம் தான் நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லி அந்த யாசகர் சொன்ன உடனே அந்த நபர் உள்ளத்தில் ஒரு பெரிய வலி உருவாயிட்டு, உன்னை இப்படி ஒரு நிலைக்கு உருவாக்கிய அந்த மார்க்கம் உண்மையிலேயே சத்தியமாக்குன்னு சொல்லி அவர் அந்த நபரை கட்டி தழுவுகிறார். அந்த இஸ்லாத்தை பற்றி அவர் கேட்டு தெரிந்து கொள்ளுகிறார். அதனால சாதாரணமான சொத்து அல்ல, இந்த இஸ்லாத்தை யாரெல்லாம் வாழ்வில் கொண்டு வருவார்களோ காந்த சக்தி கொண்டது, அவர்களுக்கு மத்திய உள்ளங்களில் ஒற்றுமை ஏற்படுத்தும், மக்களுக்கு மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்தும், குடும்பங்களுக்கு மத்தியில பிணைப்பை ஏற்படுத்தும். எவ்வளவு மார்க்கத்தை விட்டு நம்ம தூரமாகலாமோ வேற யாருக்கும் நஷ்டம் இல்ல, நமக்கே நஷ்டம். நீ எத்தனை சிக்கல்கள், எவ்வளவு குடும்பத்துடைய பிரச்சனைகள், எவ்வளவு பெற்றோர்கள் இன்னைக்கு வயோதிக பெற்றோர்களுக்கு உணவளிக்க இந்த பிள்ளைகள் தயாராக இல்லை. பல ஊர்கள்ல வயோதிக பெற்றோர்கள் கேண்டீன்ல சாப்பிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு என்று சமைத்து தருவதற்கும் அவர்களை பராமரிப்பதற்கும் இன்று இளைய தலைமுறை தயாராக இல்லை. உணவு எங்கோடு வருகிறது, வயோதிக நேரத்தில் கஷ்டத்தோடு அதை சாப்பிடுகிறார்கள். காரணம், பிள்ளைகளை தீன்தாரியாக உருவாக்கல, நாம் இன்னைக்கு கஷ்டத்தை சந்திச்சு கொண்டிருக்கிறோம். இன்று பல தலாக்குடைய வழக்குகள் அதற்கு சொன்னதை போன்று தீன் இல்லை என்றால், பரிபூர்ண தீன் இல்லை என்றால் அங்கு விரிசல்கள் ஏற்பட்டுதான் தீரும், யாரும் அதை தீர்க்க முடியாது. எனவே இஸ்லாம் இது சாதாரணமானது, ஒரு மாபெரும் சொத்து. இந்த சொத்தை கொண்டு எவ்வாறு பலகையை நாம் இணைப்பதற்கு ஒரு சாதனம் இருக்கிறதோ அந்த சாதனம் இல்லாமல் இணைக்க முடியாது. இரும்பை இணைப்பதற்கு ஒரு சாதனம் இருக்கிறதோ அது இல்லாமல் இரும்பை இணைக்க முடியாதோ அது போன்றுதான் உள்ளங்களை இணைப்பதற்கு ஒரே சாதனம் அது அல்லாஹ்வுடைய தீன் மட்டும்தான். அந்த தீனை அல்லாஹ் உம்மத்துக்கு இறக்கியதே என்னன்னா, நமக்கு எல்லாருக்கும் மத்தியில ஒரு அன்பு இணக்கம் உருவாக்குவதற்காண்டிதான் அல்லாஹ் இந்த தீனை இறக்கி இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய உள்ளே மாபெரும் கைசேதம் முஸ்லிம்களாகிய நாம் இந்த தீனுடைய மதிப்பு விளங்கல, நம்ம இருக்கக்கூடிய சொத்து எவ்வளவு மகத்துவம் மிக்கது இதை நாம் விளங்கல. அதனால இன்னைக்கு வழக்குகள்ல நிறைய குடும்ப நல வழக்குகள் தேங்கி இருக்கிறது, முஸ்லிம் குடும்பங்களுடைய வழக்குகள். இன்று எத்தனையோ பொருளாதார சிக்கல்கள் அந்த வழக்கு இன்னைக்கு நீதிமன்றங்கள் நிக்குது. யாருடைய வழக்கு? முஸ்லிம்களுடைய வழக்கு. ஏன்னா விளக்குகள் கூடிக்கொண்டே போகுது. ஒரு காலம் இருந்தது நீதிமன்றம் இப்படி இருந்தது. இஸ்லாம் 100% வாழ்வில் வந்த நேரத்துல நீதிமன்றங்கள் எப்படி இருக்கு தெரியுங்களா? ஒரே ஒரு நிகழ்வு சொல்லி காட்டுறேன். காந்தலா சொல்லி யூபியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, அந்த காந்தலால ஒரு நிலத்துடைய பிரச்சனை வந்துச்சு. அந்த நிலம் ஒரு முஸ்லிம் அந்த நிலத்திற்கு உரிமை கொடுக்கிறார், என்னுடைய நிலம் சொல்லி. அதே மாதிரி முஸ்லிம் அல்லாத வேறு மதத்தை சார்ந்த ஒருத்தர் உரிமை கோருகிறார், இது என்னுடைய நிலம் சொல்லி. அந்த காந்தலாவுடைய நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது. இந்த முஸ்லிம் என்ன செஞ்சாருன்னா, எல்லா மக்களுடைய அந்த ஒப்புதல் வாங்குறதுக்காண்டி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, இந்த கேஸ்ல நான் வெற்றி பெற்று இந்த நிலை எனக்கு கிடைச்சதுன்னா நான் பள்ளிவாசல் கட்டுவேன்னு சொல்றாரு. அதாவது மக்கள் எல்லாரும் இதுல சேர்ந்து ஏதாவது இதுக்குள்ள ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவர் அந்த வார்த்தை எப்படி மாத்திட்டாருன்னா, இந்த நிலம் இந்த கேஸ்ல வெற்றி பெற்றால் நான் இதை பள்ளிவாசல் கட்டிடுவேன்னு சொன்னாங்க. உடனே முஸ்லிம்கள் எல்லாமே சேர்ந்து கொண்டு அந்த நிலத்திற்காக வேண்டி என்னென்ன வாதாடுவதற்கு விஷயங்கள் இருக்கோ எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த மாற்று மத சகோதரர் சொன்னாரு, இந்த நிலம் எனக்கு கிடைத்தால் நான் கோவில் கட்டுவேன்னு சொல்லிட்டாரு. இது எவ்வளவு பெரிய சென்சிட்டிவான ஒரு வழக்கு ஆயிடுச்சுன்னா, ஒரு பக்கம் முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்க, இன்னொரு பக்கம் முஸ்லிம் அல்லாத மாற்று மத சகோதரர்கள் ஒன்று சேர்ந்தாங்க. அந்த நீதிபதிட்ட ஒரு ஆங்கிலேய நீதிபதி அவர்கிட்ட இந்த காந்தலாவுடைய ஒரு இடத்துடைய வழக்கு போகுது. அவர் ரொம்ப விவேகம் உள்ளவர். நீண்ட நேரம் யோசிச்சுட்டு இது சமரச பேச்சுவார்த்தையை தான் தீர்க்க முடியுமே தவிர தீர்ப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த மாற்று மத சகோதரர்கிட்ட கேட்டாரு, நீங்க உங்க தரப்புல யாராவது ஒரு மத்தியஸ்தரை பரிந்துரை செய்றீங்களா? ஒருத்தரை கை காமிச்சு இந்த பேச்ச நான் கேட்டுக்குவேன்னு சொல்றீங்களா?
அந்த மாற்று மத சகோதரர்கள் சொன்னாங்க, நீங்கள் எந்த நாள்னு சொல்லுங்க, ஒரு நபரை நாங்கள் பெயர் சொல்லுவோம், அவருடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார். அவரும் எங்கள் மதத்தை சார்ந்தவரல்ல, முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அவருடைய பெயரை சொல்லுவோம், அவர் உங்க முன்னாடி வந்து என்ன தீர்ப்பு சொல்றாரோ அதை நாங்க அப்படி ஏற்றுக்க தயாரா இருக்குன்னு சொன்ன உடனே அந்த நீதிபதிக்கு ஆச்சரியம். முஸ்லிம்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். ஏன்னா முஸ்லிமான நபர் பள்ளிவாசல் கட்டுவதற்கு ஒதுக்கப்பட்ட நிலைமை இருந்தா அவர் யாருக்கு சாதகமா சொல்லுவாரு? அந்த பக்கம் முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் இந்த கருத்தை சொன்ன நபர்களை எல்லாத்தையும் கடிந்து கொண்டாங்க. ஒரு முஸ்லீமை போய் நீங்க முன்னிறுத்தன்னு சொல்லி இருக்கிறீங்க, அவரு மஸ்ஜிதுக்காக வேண்டி பேசுவாரா, கோவிலுக்காண்டி பேசுவாரா, என்ன இப்படி நீங்க செஞ்சுட்டீங்கன்னு சொல்லி அவங்களை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் முடிவெடுத்தவங்க சொன்னாங்க, நாங்கள் பெயர் சொல்லக்கூடிய நபர் நீதமானவர், அவர் எடுக்கக்கூடிய முடிவை நாங்க ஏற்றுக்கொண்டே தீர்வுன்னு சொன்னாங்க. நீதிபதிக்கு சந்தோஷம். நாள் குறிக்கப்பட்டுச்சு. அந்த நாள்ல 2 தரப்பை வர வச்சாரு. இரு தரப்பு முஸ்லிம்கள் கூட்டமும் மாற்று மத சகோதரர்கள் கூட்டமும் கணிசமா திரண்டு இருக்கிறாங்க. அப்ப நீதிபதி கேட்டாங்க, அந்த முஸ்லிம் அல்லாத குழுவிட்ட கேட்டாங்க, யாரை பரிந்துரைக்கிறீர்கள், யார் பேரை நீங்க சொல்லணும். அப்ப சொன்னாங்க, முஃப்தி இலாஹி பக்ஷ் காந்தரவி ரஹிமஹுல்லாஹ், ஒரு முஸ்லிம் அறிஞருடைய பேரை சொல்லி அவரை கூட்டுவாங்க, அவர் சொல்லக்கூடிய தீர்ப்பை நாங்க ஏத்துக்கிறோம்னு சொன்னாங்க. முஃப்தி இலாஹி பக்ஷ் அவங்களை அழைச்சிட்டு வர்றாங்க. அழைத்து வந்த பிறகு அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா, நீதிபதி கேட்கிறாரு, இந்த மாதிரி வழக்குடைய நிலை இப்ப இருக்குது, நீங்க எதற்கு சாட்சி சொல்லுகிறீர்கள், அந்த நிலை யாருடையது? முஃப்தி இலாஹி பக்ஷ் ரஹிமஹுல்லாஹ், என் கருத்தை நீங்க கேட்கிறதா இருந்தா நான் சாட்சி சொல்லுவேன், இது அந்த மாற்று மத சகோதரருடைய இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாற்று மத சகோதரருடைய இடம் அது. இந்த வார்த்தையை சொன்ன உடனே முஸ்லிம்கள் கொந்தளிக்கிறாங்க. ஆனா இப்படி ஒரு தீர்ப்பு போய் சொல்லியிருக்கீங்களேன்னு சொல்லி மாற்று மத சகோதரர்கள் சந்தோஷப்படுறாங்க. அவர் சரியாகத்தான் சொல்லுவார், உண்மையில் அது முஸ்லிம் அல்லாத ஒரு நபருடைய இடம்தான், அவர் சரியான தீர்ப்பு சொல்லிட்டாருன்னு சொல்லி இவருடைய கருத்து சரியானது. அந்த நீதிபதி அவர் ஒரு வார்த்தையை பதிவு செய்தாரா, இன்றைய தினம் முஸ்லிம்கள் தோற்றுவிட்டார்கள், இஸ்லாம் வெற்றி பெற்று விட்டது. அவர் பதிவு செய்த வார்த்தை ஒரு ஆங்கிலேய நீதிபதி. இன்றும் காந்தலாவுடைய நீதிமன்ற அந்த கெசட்ல பார்த்தோம்னா இந்த கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆங்கிலேய நீதிபதியுடைய கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கு, இன்றைய தினம் முஸ்லிம்கள் தோற்றுவிட்டார்கள், இஸ்லாம் வெற்றி பெற்று விட்டதுன்னு சொல்லி அவர் எழுதினார். இந்த தீர்ப்பு முடிச்ச உடனே மாற்று மத சகோதரர்கள் சொன்னாங்களா, நாங்கள் எப்படி இவருடைய இஸ்லாம் அவரை உண்மை பேச சொன்னீங்களுக்கு தெரியும், அவர் இரையற்ற உள்ளவங்க எங்களுக்கு தெரியும், அதனால அந்த நபருடைய மார்க்கத்தை நாங்களும் தழுவிவிட்டோம், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் கரத்தால் அந்த பள்ளி கட்ட போறோம் சொன்னாங்க. மாற்று மத சகோதரர்கள் யார் இந்த நிலத்திற்கு உரிமை கொண்டாடினார்களோ அவர்கள் சொன்னாங்க, இவர் சத்தியமானவர் எங்களுக்கு தெரியும், அதனால இந்த சத்தியத்தை நாங்களும் ஏற்க தயார், எல்லோரும் சேர்ந்து நாங்கள் அங்கே பள்ளி கட்ட போகிறோம் சொல்லி அந்த நிலத்தில் பள்ளி கட்டினாங்க. கண்ணியத்துக்குரிய நீதிமன்ற வழக்குகள் எப்படி இருக்கும்? விரோதமாக இருக்கும். ஆனால் 100% தீன் வந்தால் ஒரு நபர் சாட்சி சொல்றாரு, இந்த நிலை இன்னொருத்தருக்கும் சொல்லி கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மாதிரி ஒரு இணக்கத்தை எதை கொண்டு ஏற்படுத்துவாங்கன்னா தீனை கொண்டு ஏற்படுத்துவாங்க. பல பிரச்சனைகள் இருக்காது, சிரமங்கள் சிக்கல்கள் இருக்காது, குடும்பங்களுக்கு மத்தியில இணக்கம், மஹல்லாவுக்கு மத்தியில இணக்கம், நம்மோட நெருங்கி வாழக்கூடிய வேறு ஒரு சகோதரர்களுக்கு மத்தியில இணக்கம், எல்லா இணக்கத்தையும் ஏற்படுத்தும் எதுன்னா 100% தீன் இருக்கணும். அந்த தீனை தான் சொத்தாக இறக்கி இருக்கிறான். அந்த சொத்தை நாம் தூரமாக்கி விட்டு இன்று நாம் எல்லா பிரச்சனைகளையும் தலையில் வாய்ப்பு கொண்டிருக்கிறோம். ஒரு நபர் சொன்னாரு, ஒரு பிச்சைக்காரன் வாழ்நாள் முழுக்க பிச்சை எடுத்துட்டு இருந்தான், அவன் இறந்த பின்னாடி அந்த இடத்தை தோண்டி பார்த்தாங்க, தங்க குவியல் வெளிப்பட்டது. ஒரு பிச்சைக்காரன் வாழ்நாள் முழுக்க ஒரு இடத்துல பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு, அவர் இறந்த அடக்கம் செய்வதற்கு அந்த இடத்திலே தோண்டி அவர் அடக்கிடுவோம், ஏன்னா இந்த இடத்துல ஒரு லேண்ட்மார்க் மாதிரி அவர் இருந்தாருன்னு சொல்லி அந்த இடத்தை தோண்டினாங்களா, பொற்புதையல்கள் வெளிப்பட்டது. அவங்க சொன்னாங்களா, இந்த பொற்புதையல்கள் காலடிக்கு கீழே தங்க குவியல், ஆனால் கால் வலிக்க கையில் ஏந்தி இருந்தால் பிச்சை பார்க்கிறார், காலுக்கு கீழே புதையல், ஆனால் கால் வலிக்க ஏந்தி கொண்டிருந்தால் பிச்சை பார்க்கிறார். இன்று இந்த உதாரணம் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ முஸ்லிம்களுக்கு பொருந்தது. இவர்கள் தங்களுக்கு மாபெரும் சொத்தை கையில் வைத்திருக்கிறார்கள், மிக பெரும் தீனை தன்னுடைய தனக்கு சொத்தாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய சொத்து நமக்கு தெரியாம இன்று நாம் பிரச்சனைகள் தீன வாழ்க்கையில கொண்டு வராம மிகப்பெரிய இன்னல்களை சந்திச்சு கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய மதிப்பு, சொத்து மதிப்பு நமக்கு தெரியல. மௌலானா ரூமி ரஹிமஹுல்லாஹ் ஒரு அற்புதமான நிகழ்வு சொல்லி காட்டுறாங்க. ஒரு தெருவுல அந்த காலத்துல வெள்ளத்தை வித்துட்டு போவாங்க. ஒரு சின்ன பையன் தன்னுடைய கையில
தங்க மோதிரத்தோடு ஒரு பையன் போனான். அந்த வெள்ளம் விற்கக்கூடிய நபரு வெள்ளத்தை காமிச்சு எல்லாருமே இந்த கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்பார், இந்த சோச்சு பாருப்பான்னு சொல்லி கொஞ்சமா கொடுக்குறாரு. அதே மாதிரி இந்த பையன்கிட்ட இந்த வெள்ளத்தை சோச்சு பாரு அப்படின்னு சொன்னா, அந்த வெள்ளத்தை வாயில வச்சோன்னா அந்த பையன் இவ்வளவு இனிப்பா இருக்குது. அப்ப அந்த வெள்ள உரிமையாளர் சொன்னாங்க, அந்த கடை அந்த வச்சிருக்கிறது, மோதிரத்தை கொஞ்சம் சோச்சு பாரு பார்க்கலாம். அப்ப மோதிரத்தை அவன் டேஸ்ட் பார்க்கறான், மோதிரம் எங்க போய் இனிப்பா இருக்க போகுது. அப்ப அந்த வித்துட்டு வரவங்க சொன்னானா, பாத்தியா நான் கொடுத்த வெள்ளை எவ்வளவு இனிப்பா இருக்கு, நீ போட்டிருக்க மோதிரத்துல சுவை இல்ல, நீ அதை கொடுத்து நான் இதை கொடுக்குறேன். உன் கையில் இருக்கக்கூடிய மோதிரத்தை எனக்கு கொடுத்துரு, இனிப்பு இல்லாத வச்ச கையில மட்டும் என்ன செய்வேன், நான் இனிப்பா இருக்கக்கூடிய உன் கையில கொடுக்குறேன்னு சொல்லி தங்க மோதிரத்தை வாங்கி கொண்டு வெள்ளத்தை கையில வச்சு அந்த பையன் சூப்பிட்டு போனாதான் நம்ம நிலைமை தான். இன்னைக்கு நாம தீனை விட்டுட்டோம், தங்கம் போன்று நம்ம கையில அணிந்திருக்கக்கூடிய மார்க்க மதிப்பு நமக்கு இல்ல. இன்னைக்கு ஆங்காங்கே தெரியக்கூடிய மற்ற மக்கள் வேறுபட கொள்கை கோட்பாடுகள், வேறுபட விஷயங்கள்ல அன்பு கிடைக்குமா, வேறுபட விஷயங்கள் மூலமாக இணக்கம் ஏற்படுமா, நாம் பரிசோதித்து தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்புக்குரிய அல்லாஹ் நன்றியாகவே மிக பெரும் சொத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த தீன் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் இறைநேசர்கள் ஏன் வந்தாங்க, இந்த அன்பத்தை அல்லாஹ் அவங்க மூலமா முழு உலகத்துக்கு ஏற்படுத்தணும். தீனை பின்பற்றுங்க, அன்பு ஏற்படும் சொல்லி அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. அந்த அடிப்படையில தான் இந்த மகான்கள் எல்லாம் இங்க அடங்கி இருக்கிறாங்க. நானும் நம்முடைய வாழ்க்கையில 100% தீனை கொண்டு வருவேன், உள்ளங்கள் ஒற்றுமை ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட இஸ்லாமுடைய மதிப்பை உணர்ந்து நம்முடைய உள்ளங்களில் ஒற்றுமை ஏற்படுத்தி முழு உலகத்திற்கு முன்னுதாரணமான சமுதாயமாக நம்மை அல்லாஹ் தஆலா வாழ வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.